டியூஸ்டே மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங் ஒரு 6 மணிக்கு எழுந்ததும் ஃப்ரெஷ் ஆகிட்டு டீ போட்டு வச்சுட்டேன். எங்கள் 2 பேருக்கும் தான். இன்னும் என் ஹஸ்பண்ட் எழுந்திரிக்கல. ஸோ 2 பேருக்கும் டீ போட்டு வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்ய போகிறேன். என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி நைட்டே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். என்னென்ன செய்யலான்னு இது பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன செய்யலான்னு நான் யோசிக்கல. சரி ரவை இருந்தது, ரவை உப்புமா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன். ஈஸியாகவும் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே ஆன்லைன் கிளாஸ் இருக்குது 9:00. அதனால் சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் தான் செஞ்சிட்ருக்கேன். இல்லைனா ஒரு 8 மணி போல் தான் நான் செய்வேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. இது கிச்சடி, ரவை, உப்புமாலாம் யாருமே அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிட்றது கிடையாது. சும்மா நம்மளுடைய டைமுக்கு சேவ் ஆகிறதுக்காக அந்த டைமில் செஞ்சுக்கிறது. அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதோ கிளாஸ் இல்லை அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஸ்லோ மார்னிங்காக தான் இருக்கும். மார்னிங் கொஞ்சம் ஒரு 7:00 அந்த மாதிரி எழுந்துட்டு அதுக்கப்புறம் தான் டிஃபன் எல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன். அவருக்கும் மோஸ்ட்லி கிளாஸ் இருந்தால் சீக்கிரம் எழுந்திரிச்சிருவேன். அப்படி கிளாஸ் இல்லை அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறது. ஒரு 7:00 அந்த மாதிரி தான். இப்போ இந்த ரவை உப்புமாவில் சில பேருக்கு கட்டியாக போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன்னா கொஞ்சம் கெட்டியாகிடும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன் சூடு பண்ணி. அந்த சூடான ஆயிலை இதுவும் சூடாக இருக்கும்போது நம்ம ஊற்றினோன்னா உதிரி உதிரியாக வந்துடும். நம்மளுக்கு சம்டைம்ஸ் நம்மளே அறியாமல் கொஞ்சம் ஹார்டாக மாறிடுச்சுனாக்கா அப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எண்ணெயை சூடு பண்ணி சமையல் ஆயிலை சூடு பண்ணி இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு கலர்னிங்கன்னா அப்படியே உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ சாப்பிடும் போது நல்லா உதிரியான ரவை உப்புமாவாக இருக்கும். எப்போவுமே உதிரியாக தான் வரும். இன்றைக்கி கொஞ்சம் ஹார்டாக இருந்தனால நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது கொஞ்சம் சூட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் தட்டில் போட்டோடனே நல்லா சூடு ஆறிட்டுருக்கும். அப்போ உதிரியாக வந்துடும். இப்போ காலையில் எழுந்தோடனே சொம்பில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ வெயில் டைம்னால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் நான் எழுந்த உடனே அது போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சதுக்கப்புறம் அது 1 ஹவர் கழித்து நான் இப்போ சமையல்லாம் முடிச்சு தான் அந்த ஒரு கிளாஸ் அப்படியே குடிக்க போகிறேன். ஸோ குடிச்சிட்டா ஒரு நாளைக்கு அந்த ஒரு வாட்டி குடித்தா போதும். ஸோ இந்த வேலையை முடிச்சுட்டு 9:00 ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஆன்லைன் கிளாஸை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலை சிங்கில் கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. ஸோ அதையும் வாஷ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் தான் மதிய லஞ்சுக்கு என்ன செய்யலான்ட்டுன்னு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் மார்னிங்கு.